அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான உளுந்து வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உளுந்த ஒரு 3 ஹார்ஸ் போல் ஊற வச்சுங்க. அதுக்கப்புறம் கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த உளுந்தை போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துங்க. மிக்சியில் அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு மாவு ஃப்ளஃபியாக வராது, வடை அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நல்லா கெட்டியாக இந்த பதத்துக்கு அரைச்சிங்க. அப்புறம் 2 வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க. அரிசி மாவு சேர்க்கணும். அது நல்லா அந்த மாவு கெட்டியாகிற அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணணும். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வச்சுருக்க வடை மாவை கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இதே மாதிரி நம்ம போட்டோன்னா ஒட்டாமல் அழகாக வரும். அது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா டேஸ்ட்டான வடை ரெடி ஆகிடும். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். வெறும் உளுந்து மாவு மட்டும் நம்ம போட்டு செஞ்சோம்னா வடை வராது, மாவு தண்ணியாக இருக்கும். கண்டிப்பாக அரிசி மாவு சேர்த்துங்க.